2 டைமென்ஷனல் மோஷன்லாம் இருக்கும். இது வெக்டார் அல்ஜிப்ரா. இந்த வெக்டார் அல்ஜிப்ராவில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வெக்டார் அப்படின்னா என்னப்பா? எண் மதிப்பு திசையும் வச்சு வெக்டார் அப்படின்னா இதுக்கு கண்டிப்பா என்ன இருக்கும்? எண் மதிப்பு இருக்கும். எண் மதிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா ஸ்கேலார். எண் மதிப்பு பிளஸ் திசையை குறிச்சு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது வந்து வெக்டார். இதனுடைய சிம்பிள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இது எவ்வளவு லென்த் இருக்கோ அதுதான் எண் மதிப்பு. எவ்வளவு லென்த் இருக்கோ, எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதான் லென்த் மதிப்பு. அது டைரக்ஷன் மென்ஷன் பண்ணி இருக்கிறது வந்து என்னன்னா அது எந்த டைரக்ஷன் மூவ் ஆகுதோ அது சொல்லியிருக்கு. அப்ப எண் மதிப்பும் திசையும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெக்டார் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு இது மட்டும் நம்ம எடுத்துக்கோம். ஃபர்ஸ்ட் இதுல ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் இது கண்டிப்பா இது எந்த லாவை ஒபே பண்ணணும் அப்படின்னு சொன்னா இட் ஒபேஸ் parallelogram law of vector. இது நம்ம படிப்போம். தமிழ்ல சார் சொல்றேன். parallelogram அப்படின்னா என்ன உங்களுக்கு தான் தெரியும். இணைக்கரம். parallelogram law of vector. இது வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா இணைக்கர விதியை சார்ந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் it obeys parallelogram law of vector. இணைக்கர விதியை வந்து என்ன பண்ண உட்பட்டு இருந்துச்சுன்னா அது வெக்டார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்ன சார்? செகண்ட் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா இந்த அடிஷனை டிபெண்ட் பண்ணி a வெக்டார் பிளஸ் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு b வெக்டார் பிளஸ் a வெக்டார். இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இது இந்த கண்டிஷன்ல இருந்தாதான் இது வெக்டார். a வெக்டார் பிளஸ் 2 வெக்டாரையும் இஸ் ஈக்குவல் டு 2 வெக்டார் மாத்தி இருந்தாலும் அது என்ன அப்படின்னு இது வந்து என்னன்னா சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா அங்க நம்ம பார்ப்போம். காமிடேட்டிவ் லா. ஓகே, இது என்னன்றதை நம்ம அப்படி பார்ப்போம். தேர்ட் ஒன் எல்லா இயற்பியல் அளவீடும் பாருங்க. பிசிக்கல் குவான்டிட்டி, ஆல் பிசிக்கல் குவான்டிட்டி எல்லா பிசிக்கல் குவான்டிட்டிக்கும் டைரக்ஷன் இருக்கு. சில பிசிக்கல் குவான்டிட்டி சில இயற்பியல் அளவீடுக்கு வந்து டைரக்ஷன் இருக்கு. டைரக்ஷன் இருக்கும். இப்ப டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அது வெக்டாரா சார்? இல்ல சார், அது வெக்டாராவும் இருக்கலாம், வெக்டார் இல்லாம ஸ்கேலராவும் இருக்கலாம். நல்லா பாத்துங்க. சில இயற்பியல் அளவீடுகளுக்கு திசை குறிக்கப்படும். ஆனால் அது வந்து வெக்டாரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது வெக்டாராவும் இருக்கலாம், ஸ்கேலராவும் இருக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோ. அப்ப இந்த டைரக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்ண மே ஆர் மே நாட் பி. புரிஞ்சுதா? ரொம்ப இது வந்து எல்லா இயற்பியல் அளவீடுகளும் திசையை குறிக்குமானில் அது வந்து வெக்டாராக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அது வெக்டாராவும் இருக்கலாம், அது வந்து என்ன பண்ணா ஸ்கேலராவும் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இத ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. பிரஷர், அழுத்தம்.
ப்ரெஷருக்கு டைரக்ஷன் இருக்கும். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ப்ரெஷருக்கு டைரக்ஷன் இருக்கு, ஆனா அது வெக்டார் நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி அழுத்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசை. 11th படிச்சிருப்பீங்க. அழுத்தம், பரப்பு, இழுவிசை, அந்த ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு திசை குறித்து இருக்கும், ஆனால் அது வெக்டார் இல்லை. அது மாதிரி நிறைய போயிடும். நம்ம படிச்சதுல முக்கியமா 12th படிக்கக்கூடியது ஒண்ணு என்னன்னா எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டம். அப்ப வெக்டார் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னே என்ன பண்ணா, இட் ஒபேஸ் பேரலோகிராம் லா, இணைக்கர விதியை உட்படுத்தி இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் பி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டரை என்ன பண்ணிருக்கணும், இந்த வடிவத்தில் இருந்தால் மட்டுமே, இந்த வடிவத்தை பயன்படுத்தினால் மட்டுமே வெக்டார் ஆகும். பிசிக்கல் எல்லா இயற்பியல் அளவீடுகளும் வெக்டார் திசையை குறிப்பதனால் அது வெக்டார் எல்லாம் இருக்காது, இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெக்டாரா இல்லாம ஸ்கேலராக இருக்கும். இது நம்ம புக்ல படிக்கக்கூடியது பிரஷர், சர்ஃபேஸ் டென்ஷன், எலக்ட்ரிக் கரண்ட். எழுதிக்கலாமாப்பா? எஸ் சார். இந்த வெக்டார் ரெண்டு இதா பிரிக்கிறாங்க. போலார் வெக்டர், அதை ரொட்டேட் பண்ண முடியாது. தமிழ்ல தெரியல. துருவ வெக்டரா? துருவம்ல வராது. போலார் வெக்டார் நான் சொல்லிடுறேன், மீனிங் சொல்லிடுறேன். ஆக்சியல் வெக்டர். மையத்தை கொண்டு பாருங்க, இது மையம். மையத்தை கொண்டு ஒரு வெக்டார் சுழற்சி செய்வதன் மூலம் கிடைப்பது ஆக்சியல் வெக்டார். ஒரு வெக்டார் நேராக செல்லும் பொழுது கிடைக்கின்ற வெக்டார் என்னன்னா என்ன வெக்டார் அப்படின்னு சொன்னா போலார் வெக்டார். இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், இதுக்கு தொடக்க புள்ளி இருக்கும். நல்லா பாருங்க, இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, தொடக்க புள்ளி இருக்கும். நல்லா பாத்துக்கோங்க. ஆனா இது தொடக்க புள்ளி இருக்காது, மைய புள்ளி மட்டும் இருக்கும். மைய புள்ளியை மட்டும் பெற்றிருந்து அது வெக்டார் வடிவத்துல தான் மைய வெக்டார்னு சொல்லுவோம். தொடக்க புள்ளியை மட்டும் பெற்றிருந்து வெக்டார் கொடுத்திருந்தா நேர்கோட்டு வெக்டார்னு சொல்லுவோம். என்ன போலார், நம்ம இங்கிலீஷ்ல சொன்னா என்ன, போலார் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எழுதிக்கலாமாப்பா? இதுக்கு எல்லாமே அதாவது இடப்பெயர்ச்சி, திசைவேகம், அதெல்லாமே போலார் வெக்டார்ஸ். ஆக்சியல் வெக்டார் அப்படின்னு சொன்னா அது கூட என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னா, கோண உந்தம், கோண திசைவேகம், இந்த கோணம் அப்படின்னு வர்றது எல்லாமே என்னன்னா ஆக்சியல் வெக்டார்ஸ். எழுதிக்கலாமா? எஸ் சார். இப்பதான் நம்மளுடைய கான்செப்ட் போறோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட், நிறைய வெக்டார்ஸ் இருக்கு, அது நம்மளுக்கு தேவையில்ல. ஃபர்ஸ்ட் வெக்டார் நம்மளுக்கு தெரிய வேண்டிய வெக்டார் யூனிட் வெக்டார். ஓரளவுக்கு வெக்டார். இவ்வளவுதான் கான்செப்ட். நம்மளுக்கு வெக்டார்னுடைய எண் மதிப்பு 1 இருந்துச்சுன்னா அது யூனிட் வெக்டார். இப்ப இதனுடைய ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஏ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் யூனிட் வெக்டார். ஓரளவுக்கு வெக்டார்னுடையது ஏ கேப், பி கேப், சி கேப் அப்படி யூனிட் வெக்டார். அப்ப யூனிட் வெக்டார்னா என்ன சார் அப்படின்னு சொன்னா, இஸ் ஈக்குவல் டு, நல்லா கவனிச்சுக்கோ, A vector by modulus of A vector. A vector by modulus of A vector. சரிங்க சார். இப்ப A vector சொல்ல பாருங்க, எப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்க. இப்ப A vector is equal to I cap plus J cap ன்னு கொடுத்திருக்காங்கப்பா. இப்ப இந்த ஏ வெக்டார்னுடைய ஓரலகு வெக்டரை கணக்கிட சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, therefore a cap is equal to, நம்மளுக்கு தான் தெரியும் இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா, a vector
by modulus of a vector உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம modulus of a vector எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா பாருங்க. modulus of a vector is equal to root of I னுடைய எண் மதிப்பு என்னப்பா? I னுடைய எண் மதிப்பு என்னப்பா? 1 square plus j னுடைய எண் மதிப்பு என்ன? 1 square is equal to root of 2. Therefore, unit vector a cap is equal to I cap plus j cap divided by root. எழுதிக்கலாமா? Yes, sir. ஓகே, இவ்வளவுதான் கான்செப்ட். சார் ஆ சார் இப்போ இதுல வர எல்லாத்துக்கும் 1 தான் மதிப்பாங்க சார். இல்லம்மா, இப்ப பாருங்க இப்படி இருக்கு. A vector is equal to 3i cap plus 4j cap minus 3k cap. இப்ப A vector நம்மளுக்கு A cap கால்குலேட் பண்ண சொன்னோம்னா அப்ப நம்ம மாடுலஸ் ஆஃப் A vector கால்குலேட் பண்ணோம் is equal to root of 3 square 9 plus 4 square 16. ஓகேவா, எழுதிக்கலாமாப்பா? Four square 16. இது வந்து -3 square plus 9. அவ்வளவுதான், இதுதான். இப்ப நம்ம இது கொடுத்த வந்தா 18 plus எவ்வளவு வருது பாருங்க. 34. root of 34. அப்ப நம்மளுக்கு a cap is equal to 3i cap plus 4j cap minus 3k cap divided by root of 34. புரிஞ்சுதாமா? Yes, sir. ஓகே, இப்ப இதுக்கு தகுந்த ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம நீட் லெவல்ல போலாம் பா. நீட் லெவல்ல டியூன் if a இப்படி கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கேன், இப்படிதான் கேட்பாங்க. if a unit vector is 0.5 I cap plus 0.8 j cap plus c k cap, find the value of c. Find the value of c. அப்ப நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா, இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா find the value of c. இப்ப இது மாதிரி டைப்ல நல்லா கவனிச்சு, இது மாதிரி டைப்ல இது ஒரு மெத்தட் பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோ. இது ஒரு மெத்தட். இது மாதிரி டைப்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் a vector is equal, நல்லா கவனிச்சுக்கோ, 0.5 square plus 0.8 square plus c square is equal to 1. அப்ப என் மதிப்பு 1. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா r is equal to modulus of r is equal to root of a square plus b square plus c square. அந்த ஃபார்மேட்ல இருந்து r னுடைய மதிப்பு 1ன்னு எடுத்துக்கணும். புரிஞ்சுதாப்பா? Yes, sir. ஒன்னும் இல்ல, உனக்கு புரிஞ்சாலும் புரியலாம் சரி. யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இது மாதிரி கொடுத்தா root of 5 square plus 0.8 square plus c square is equal to 1. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் பாருங்க. root of 25 plus root of 64 plus c square is equal to 1. நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு root of 0.11. சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஓகேவாப்பா? Yes, sir. ஓகே, இன்னொரு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி டைப்ல கேட்பாங்க. இதெல்லாம் நீ படிக்காதது,
நான் டைரக்டா சொல்லிடுறேன். ஏன்னா அந்த அந்த ஃபார்முலாலாம் எடுத்துட்டு போனா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். அதுக்காக நான் அப்படியே எடுத்துக்கிறேன். given a vector is equal to 5 I cap plus 2 j cap plus 4 k cap. Find the direction of cosine vector இப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம cosine vector நம்ம கால்குலேட் பண்ணோம். சார் இந்த cosine vectorன்றது நான் படிக்கலையே சார். ஓகே, அது அப்படியே நான் சொல்றேன் பாரு. cosine vector அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா ax is equal to a cos theta. இதுதான் cosine vector. எழுதிக்கலாமாப்பா? Yes, sir. a cos theta. இப்ப இங்க பாருங்க, I கேப்னா x டைரக்ஷன், j கேப்னா y டைரக்ஷன், k கேப்னா z டைரக்ஷன். அத பாருங்க, I கேப் அப்படின்னு சொன்னா என்ன மீனிங்? x டைரக்ஷன்ல போகுது. j கேப் அப்படின்னு சொன்னா y டைரக்ஷன்ல போகுது. k கேப் அப்படின்னு சொன்னா z டைரக்ஷன்ல போகுது. அப்ப ax is equal to a cos theta ன்னு எழுதுவீங்க. அப்ப j கேப் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து தீட்டாக்கு பதில் cos ஆல்பா. ay is equal to இது ax. ay is equal to a cos beta. Okay, az is equal to a cos gamma. அவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா மாடுலஸ் ஆஃப் a வெக்டர். நம்மளுக்கு a தானே வேணும், நல்லா கவனிச்சுக்கோ. அப்ப மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25 plus 4 plus 16. எவ்வளவு வருது பாருங்க? 45. இப்ப क्वेश्चंस கேக்குறாங்க, ஆன்சர்ல பாருங்க. அப்ப cos ஆல்பா டைரக்ஷன் அப்படின்னு சொன்னா cos. அப்ப cos ஆல்பா is equal to ax by a. அவ்வளவுதான். ax என்னதுப்பா? 5. அப்ப பாருங்க, 5 divided by root 5, 45. cos beta சொல்லுங்க பாருங்க நீங்களே. cos beta is equal to ay என்னது? 2 divided by root 45. cos gamma சொல்லுங்க பாலாம். 4 by root of 45. 4 by root of 45. இப்படிதான் क्वेश्चंस கேட்பாங்க. அப்ப find the direction of cosine vector அப்படின்னு சொன்னா I கேப்னா நம்மளுக்கு cosine vectorனா a cos theta. சார் இங்க sin vectorன்னு கேட்டா என்ன சார் எழுதலாம்? ஓகேவா? அந்த sin ஃபார்முலாஸ்ன்றது நம்ம அடுத்து நம்ம பார்ப்போம். a = a sin theta அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சொல்றோம் குடும்பம். அப்ப ax is equal to a cos alpha, a cos beta, a cos gamma. ஓகேவா? எதனா டவுட் இருக்கா? No sir. ஓகே, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது பொசிஷன் வெக்டார். பாருங்க, வெக்டார் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு போட்டு பாருங்க. பொசிஷன் வெக்டார். ஓகே, பொசிஷன் வெக்டர், நிலை வெக்டர். ஓகேவா? இப்ப பொசிஷன் வெக்டர்னா இங்க நல்லா கவனிச்சுக்கோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ரெண்டு டைரக்ஷன் மட்டும் எடுத்திருக்கேன். எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், எக்ஸ் டைரக்ஷன், இப்படி இருக்குப்பா.
இந்த இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக நான் போடுறேன். இது என்ன டைரக்ஷன்? இது y டைரக்ஷன், இது x டைரக்ஷன். இப்ப இந்த Pன்ற ஒரு பாயிண்ட் எங்க இருக்கு பாருங்க. Pன்ற பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கு? Xலயும் இருக்கு, Yலயும் இருக்கு. கரெக்டா? எஸ் சார். அவ்வளவுதான்பா. இதுதான் பொசிஷன் வெக்டர். அப்ப R வெக்டர் இனிமேலுக்கு ஞாபகம் வச்சுக்கோ. R வெக்டர் இஸ் ஈக்குவல் டு xi கேப் பிளஸ் yj கேப் நம்ம எழுதி. அப்படின்னா இதுதான் பொசிஷன் வெக்டர். அப்ப R வெக்டர் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, கொஸ்டின்ல எத்தனை திசை கொடுத்திருக்காங்களோ சார், இல்ல சார் இங்க வந்து ஒரு 3 திசை கொடுத்திருந்தா xi கேப் பிளஸ் yj கேப் பிளஸ், இப்ப இன்கேஸ் 3 திசை கொடுத்திருக்காங்க சார், அப்ப R வெக்டர் இஸ் ஈக்குவல் டு xi கேப் பிளஸ் yj கேப் பிளஸ் zk கேப். இப்ப இந்த டைரக்ஷன்ல இந்த மூணு டைரக்ஷன் விட்டுருங்க. எக்ஸ் டைரக்ஷன் என்ன சார், y டைரக்ஷன் என்ன? இப்பதான் நான் போறேன் வரேன். therefore x is equal to r cos theta. அப்ப இந்த டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னு சொன்னா, எக்ஸ் டைரக்ஷன்ல போச்சுன்னா கொசைன் ஃபங்க்ஷன், அப்ப r cos theta. y டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் நம்மளுக்கு sin ஃபங்க்ஷன் r sin theta. ஞாபகம் வச்சுக்கோ. ஹரிசாண்டல் செங்குத்து கிடைத்தளம் நல்லா பாத்துக்கோ. இதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு இப்பதான் நம்மளுக்கு தேவைப்படுறது. கிடைத்தளம் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. கிடைத்தளம், ஹரிசாண்டல், ஹரிசாண்டல் இது செங்குத்து, செங்குத்து வெர்டிக்கல். அப்ப இந்த ஆர் வெக்டர் நல்லா கவனிச்சு சொல்றேன் பாருங்க. இது ஆர் வெக்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆர் வெக்டர் இந்த Pன்ற பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எக்ஸுக்கும் பொருந்தும் ஒய்க்கும் பொருந்தும். கரெக்டா? அப்ப இந்த Pன்ற பாயிண்ட் எக்ஸுக்கும் மூவ் பண்ண முடியாம ஒய்க்கும் மூவ் பண்ண முடியாம ஒரு டெசிஷன் எடுக்கும். அந்த டெசிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த Pன்ற பாயிண்ட் பாத்தீங்கன்னா 2 கூறுகளாக பிரியும். ஒன்று கிடைத்தள கூறு, இன்னொன்று செங்குத்து கூறு. கிடைத்தள கூறு r cos θவாகவும் செங்குத்து கூறு r sin θவாகவும் பிரியும். பிரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த Pன்ற பாயிண்ட் அந்த கிடைத்தள கூறுக்கும் செங்குத்து கூறுக்கும் இடையில் செல்லும். புரிஞ்சுதா? அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஏதாவது ஒரு பொருளானது நல்லா கவனிச்சு, ஏதாவது ஒரு பொருளானது எக்ஸுக்கு மூவ் பண்ண முடியாம ஒய்க்கு மூவ் பண்ண முடியாம இருக்கும் பொழுது அந்த பொருளானது 2 கூறுகளாக பிரித்து அந்த 2 கூறுகளுக்கு சம கூறுகளில் அந்த பொருள் செல்லும். அப்ப பாத்தீங்கன்னா therefore y is equal to r sin theta. அப்ப மாடுலஸ் ஆஃப் r வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். இந்த ஆங்கிள் தீட்டா. எழுதிக்கலாமாப்பா? x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். என்ன டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, அவ்வளவுதான். அப்ப x ஸ்கொயர்னா என்னது? r ஸ்கொயர் sin cos theta plus r ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta. அவ்வளவுதான் கான்செப்ட். எதனா டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். அப்ப இந்த பொசிஷன் வெக்டர் இந்த கான்செப்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே சார். இன்னொன்னு சார், இந்த cos theta எந்த இடத்துல இருக்கும் சார், sin theta எந்த இடத்துல இருக்கும்? நல்லா கவனிச்சுக்கோ. தீட்டா என்ற கோணம் எங்க ஏற்படுகின்றதோ அந்த கோணத்துக்கு அருகில் இருப்பது cos theta. தீட்டா என்ற கோணத்தை விட்டு அடுத்த கோணத்துல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, இதுதான் 90 மைனஸ் தீட்டா. இது பாருங்க. அப்ப என்ன பண்ணலாம்? 90 மைனஸ் தீட்டா. அப்ப இந்த தீட்டா கோணத்தை விட அடுத்த கோணத்தில் இருக்கும் பொழுது என்ன கிடைக்குன்னா sin தீட்டா. அதனால ஞாபகம் வச்சுக்கோ. இந்த கான்செப்ட் எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். தீட்டா என்ற கோணத்துக்கு அருகில் இருப்பது cos theta. நம்ம நியூமரிக்கல்ஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ல போகும் பொழுது
இயக்க விதிகள்ல போகும்பொழுது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ஒரு கொஸ்டின், இது மாதிரி கொஸ்டின் சிம்பிளா தான் கேட்பாங்க. ஆனா இந்த பேசிக் தெரிஞ்சிச்சுன்னா போதும். அப்ப டீட்டான்ற கோணத்துக்கு அருகில் இருப்பது காஸ் டீட்டா, டீட்டான்ற கோணத்துக்கு டிஸ்டன்ஸ்ல இருக்குது, பக்கத்துல இருக்கிறது வந்து என்னன்னா சைன் டீட்டா. ஓகே, இப்ப இவ்வளவு. ஓகே, இப்ப இந்த வெக்டரை நான் வந்து ஆட் பண்றேன். ஆட் பண்ண எப்படி என்ன பண்ணலாம் பாருங்க. ஆட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், a பிளஸ் பின்னு எழுதுவோமா? நமக்கு கண்டிப்பா தெரியுமா, 2 பிளஸ் 2 2 பிளஸ் 2 4 டைரக்டா நம்ம எடுத்துப்போம். ஆனா அது கூட ஒரு வெக்டார் இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணும், அப்ப இதை யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு வெக்டார் திசையை குறித்திருந்தால் கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் கொடுக்குறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் முக்கோண விதி, ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார். ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார் மோரலஸ் இதுவும் பேலோகிராம் லா ஆஃப் வெக்டர் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம 1 மார்க் தானே பார்க்குறோம். அதெல்லாம் பேலோகிராம் லா ஆஃப் வெக்டர், இணைக்கர விதி. நல்லா கவனிச்சுக்கோ. 4 பிளஸ் 4 4 கூட்டினா 8. அந்த 4க்கு ஒரு திசையை கொடுத்து ஒரு திசையை கொடுத்திருந்தால் கண்டிப்பா நார்மல் சம் யூஸ் பண்ண முடியாது. அதற்கு பதிலாக ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. அது 2 கண்டிஷன் என்ன, ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர், பேலோகிராம் லா ஆஃப் வெக்டர். அப்ப எப்படி சார் எழுதலாம் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர், பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர்? இப்ப 2 வெக்டர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா therefore r is equal to root of a square plus b square plus 2ab cos theta. ஞாபகம் வச்சுக்கோ. இது எப்படின்றத நான் சொல்லிடுறேன். a வெக்டர் கொடுத்திருக்காங்க, b வெக்டர் கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோ. a வெக்டார் கொடுத்திருக்காங்க, b வெக்டார் கொடுத்திருக்காங்க. அப்ப தொகுப்பையனை கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா r is equal to root of தொகுப்பையன், r is equal to root of a square plus b square plus 2ab cos theta. சார் இதனுடைய திசையை கணக்கிட சொன்னாங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னா திசை நல்லா பாருங்க. என் மதிப்பை கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா, என் மதிப்பை கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா. திசையை கணக்கிட சொன்னாங்கன்னா tan alpha is equal to p sin theta divided by a plus b cos theta. ஓகே சார், இப்பதான் சார் நம்மளுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் கேசஸ், ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா கவனிச்சுக்கோ சார். இந்த டீட்டான்றது எப்படி சார், இந்த டீட்டா எப்ப சார் 0 ஆகும், எப்ப 90, இதுதான் நம்மளுக்கு. அப்ப a வெக்டாரும் b வெக்டாரும் இணையாக இருந்தால், ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல போகுது. a வெக்டாரும் b வெக்டாரும் ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல போகுது, ஒரே திசையில் செல்லும் பொழுது தீட்டாவுடைய மதிப்பு சுழி மதிப்பை அடையும், 0 டிகிரி ஆகும். therefore cos 0 is equal to 1. therefore நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, therefore அப்ப வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், r maximum is equal to நல்லா கவனிச்சுக்கோங்க, root of a square plus b square plus 2ab. அப்படியே எழுதுங்க. therefore r maximum is equal to root of நம்மளுக்கு என்ன பண்ணலாம், a plus b whole square கிடைக்கும். a square plus b square, இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொன்னா therefore r maximum is equal to a plus b. இரண்டு வெக்டார்களும் ஒரே திசையில் சென்றால் அந்த வெக்டார் வந்து என்ன பண்ணலாம், we can add this two vector. அப்ப இந்த இரண்டு வெக்டார்களையும் ஆட் பண்ணலாம். கரெக்டா, புரிஞ்சதுங்களா? நெக்ஸ்ட் செகண்ட்,
theta is equal to 180 degree. அப்ப இரண்டு வெக்டார்களும் எதிரெதிர் திசையில் வந்தால் இரண்டு வெக்டார் நல்ல क्वेश्चंसல பாத்துங்க. if the vectors are in opposite direction we can take theta is equal to 180 degree. இரண்டு வெக்டார்களும் எதிரெதிர் திசையில் அமைந்திருந்தால் நம்ம அதனுடைய கோணத்தை வந்து என்ன பண்ணா 180 டிகிரின்னு எடுத்துப்போம். 180 டிகிரி அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம், cos 180 is equal to -1. அப்ப r இது மினிமம் சொல்லுவோம். r minimum is equal to root of a square plus b square. இப்ப இது என்ன ஆயிடும், ab cos theta என்ன ஆயிடும், -1 வந்துச்சுன்னா -2ab வந்துரும். is equal to நம்ம என்ன பண்ணலாம், a minus b whole square. இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், r minimum is equal to எழுதிக்கலாமாப்பா? எஸ் சார். ஓகே, அவ்வளவுதான். அப்ப இது மாதிரி இருக்கும் பொழுது 180 டிகிரியா இருக்கும் பொழுது அதனுடைய கோணம் எவ்வளவு சார் இருக்கும்? tan ஆல்பா is equal to எவ்வளவு சார் இருக்கும்? அப்ப பார்த்தீங்கன்னா b நல்லா பாத்துங்க, இங்க தானே இருக்கு, b sin 180 டிகிரி divided by a plus b cos 180 டிகிரி. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணனா நம்மளுக்கு ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். 1 மார்க் கொஸ்டின். இதுதான் நம்மளுக்கு இன்டீரியர் 1 மார்க் கொஸ்டின். எப்பொழுது திசை சுழி மதிப்பை அடையும், ஒரு இரண்டு வெக்டார்களும் எந்த திசையில் செல்லும் பொழுது அதனுடைய திசையை கணக்கிட முடியாது அப்படின்னு சொன்னா இரண்டு வெக்டார்களும் எதிரெதிர் திசையில் சென்றால் அதனுடைய திசையானது சுழி மதிப்பை அடையும். நெக்ஸ்ட், இரண்டு வெக்டார்களும் செங்குத்து திசையில் சென்றால் அப்ப θ is equal to 90 டிகிரி. இப்ப cos 90 என்ன ஆயிடும், cos 90 என்ன ஆயிடும், 0 ஆயிடும். therefore r is equal to root of a square plus b square. சொல்லலாமா? Yes, sir. அதே மாதிரி இதுக்கும் கோணம் வந்து சுழி. இதனுடைய கோணத்தை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா therefore we can get கோணம் கால்குலேட் பண்ண திசையை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா tan alpha is equal to b by e. பெரும்பாலும் tan theta is equal to y axisல என்ன இருக்கோ x axisல என்ன இருக்கோ எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, அவ்வளவுதான் போதும். இப்ப இரண்டு வெக்டார்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட், இரண்டு வெக்டார்களும் சமநிலையில் அறிந்தால் மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டார் இப்படி இருக்குடா, பெரும்பாலும் இப்படிதான் கேட்பாங்க, a வெக்டார் is equal to b வெக்டார். இல்ல சார், a is equal to b, ரெண்டு வெக்டாரும் ஒரு இதுல இருக்கும் பொழுது அதனுடைய எண் மதிப்பு என்ன சார் இருக்கும்? அப்ப ரூட் ஆஃப், ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட், 12th போர்ஷன்ல இதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அப்ப a வெக்டார் b வெக்டார் ரொம்ப ஒரே இதுல இருக்கும் பொழுது r is equal to நம்ம என்ன பண்ணலாம், நல்லா கவனிச்சுக்கோ, நம்மளுக்கு தெரியும் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் பிளஸ் 2 into ab, a into a ஸ்கொயர் cos theta. அப்ப r is equal to சொல்லுங்க பாலாம், ரூட் ஆஃப் சொல்லுப்பா 2a ஸ்கொயர் பிளஸ் 2a ஸ்கொயர் cos theta. இதை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன சார் வரும் அப்படின்னு சொன்னா நீங்களே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, நான் போடல. therefore we can get r is equal to 2a cos, கொஞ்சம் சப்ஸ்டிட்யூஷன்லாம் இருக்கும் நீங்களே பாத்துங்க, 2a cos theta by 2. அவ்வளவுதான்.
இரண்டு வெக்டார்களும் சமநிலையில் உள்ளும் பொழுது அதனுடைய தொகுப்பயன் வெக்டார் என்ன அப்படின்னு சொன்னா 2a cos theta by 2. If two vectors are in same magnitude, then what is the resultant vector அப்படின்னு கேட்டா r is equal to 2a cos theta by 2. இதனுடைய டைரக்ஷனை கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா therefore direction will be alpha is equal to theta by 2. அடுத்தது பாருங்க, நல்ல கவனிச்சு, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் theta is equal to பாருங்க, theta is equal to நல்லா கவனிச்சுக்கோ, theta is equal to 0 degree, theta is equal to 180 degree, theta is equal to 90 degree. அடுத்தது நம்மளுக்கு theta is equal to 60 degree கிடைக்குதுன்னு நினைச்சுக்கோ. ரெண்டுமே 60 டிகிரில இருக்கும் பொழுது ரிசல்டன்ட் வெக்டர் எவ்வளவு சார் இருக்கும்? r is equal to, இங்க பாருங்க இந்த கண்டிஷன் a வெக்டர் b வெக்டர் சமநிலையில் இருக்கும் பொழுது எனக்கு ஃபார்முலா அப்ப பார்த்தோன்னா r is equal to இந்த கண்டிஷன் எல்லாமே a is equal to b நிறைய இடத்துல கேட்பாங்கப்பா, நல்லா கவனிச்சுக்கோ. நம்மளுடைய வெக்டாருடைய மதிப்பு ரெண்டும் சமநிலையில் உள்ளும் பொழுது அதனுடைய கோணம் 60 டிகிரி கோணத்தில் இருக்கும் பொழுது என்ன சார் அப்படின்னு சொன்னா therefore 2a cos theta by 2, theta என்னது இருக்கு? 60 by 2 அப்படின்னு நம்ம எழுதணும். அப்படின்னு சொன்னா we can get r is equal to √3 times of a. நல்லா கவனிச்சுக்கோ, மறந்துடாதீங்க, √3 times of a. Alpha is equal to 30 degree. சார் அதுல a ஸ்கொயர் தானே வரும்? r is equal to 2a ஸ்கொயர் தானே? r is equal to 2a ஸ்கொயர் cos, அதான் அப்படிதான் வரும். 2a ஸ்கொயர் காமனா எடுத்துப்போமா, இப்போ 1 plus cos theta ன்னு வருமா? இங்க இந்த ஃபார்முலால இங்க கவனிங்க, இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்முலா 2a cos theta by 2 தான் கிடைக்கும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, கன்ஃபார்மா 2a cos theta by 2 தான் கிடைக்கும். ஓகே சார். இல்லைன்னா சார் எனக்கு இந்த ஃபார்முலாவே இதா இருக்கு சார், ஓகே விட்டுருங்க. இப்ப cos 60 டிகிரி, cos 60 டிகிரி என்னது? cos 60 டிகிரி என்னப்பா? ஃபர்ஸ்டே சொன்ன பாருங்க, இல்ல மறந்துட்டீங்க. இனிமேல் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும் பாருங்க. சரி ஓகே, பாருங்க நீங்களே. 1/2. 1/2 சார். 1/2 அப்ப பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் 2a ஸ்கொயர். கரெக்டா பாருங்க, a ஸ்கொயர் நம்மளுக்கு a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். அப்ப பார்த்தோன்னா 2a ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ ab, 2ab னா a ஸ்கொயர் இன்டூ 1/2. இந்த 2 கேன்சல் ஆயிடும். therefore is equal to root of 3a ஸ்கொயர். இதை நம்ம வெளியில எடுத்தோம் அப்படின்னு சொன்னா √3 times of a. கரெக்டா பாருங்க. இந்த மெத்தட் உனக்கு கன்ஃபியூஸா இருக்குன்னா இது அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் தீட்டா முடிஞ்சிச்சு சார். அடுத்தது இப்போ இங்க தீட்டா 60 டிகிரி முடிஞ்சிச்சு, 90 டிகிரி முடிஞ்சிச்சு. இப்போ இன்கேஸ் இங்க தீட்டா 90 டிகிரின்னு வச்சுக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ. இரண்டு வெக்டார்களும் சமநிலையில் இருக்கும்போது தீட்டா 90 டிகிரினா r is equal to √2a. மறந்துடாதீங்க, r is equal to √2a. alpha is equal to 45 degree. theta is equal to 120 degree இருக்கும் பொழுது r is equal to a, alpha is equal to 60 degree. மறந்துடாதீங்க, எழுதிக்கலாமாமா? எஸ் சார். ஓகே, அவ்வளவுதான்ப்பா. இப்ப இது மாதிரி ஒரு क्वेश्चंस கேக்குறாங்க. ஏதாவது ஒரு क्वेश्चंस சொல்லலாமா? ஓகே, நல்லா கவனிங்க.
ஓகே. The resultant of, நான் தமிழ்ல சொல்ற அப்புறமா, the resultant of two vectors A vector and B vector is perpendicular to the vector A vector. And its magnitude to half of the magnitude of vector B vector. நல்லா கவனிச்சுக்கோ, magnitude vector. Find the angle between B. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு. Find the angle between A vector and B vector. A மற்றும் B இன் தொகுப்பயன் வெக்டார்கள். தொகுப்பயன் வெக்டார்கள் A மற்றும் B இன் தொகுப்பயன் வெக்டார்கள் A வெக்டாருக்கு செங்குத்தாக இருக்கின்றது. A வெக்டார் மற்றும் B வெக்டாரின் தொகுப்பயன் வெக்டார் A வெக்டாருக்கு செங்குத்தாக இருக்கிறது மற்றும் அதனுடைய எண் மதிப்பு B வெக்டாருக்கு பாதியாக உள்ள போது A வெக்டார் மற்றும் B வெக்டாரின் கோணம் கால்குலேட் பண்ண சொல்றோம். சார் क्वेश्चन வாடி சொல்லுங்க சார். தொகுப்பயன் வெக்டார் 90 டிகிரிமா, சும்மா ஒரு புரியுதுக்காக போறேன். தொகுப்பயன் வெக்டார் 90 டிகிரி, அவ்வளவுதான் இந்த கான்செப்ட். இதனுடைய எண் மதிப்பு நான் அப்படியே எழுதுறேன் பாருமா. ஃபர்ஸ்ட் நான் எழுதிடுறேன். கொஸ்டின்ஸ் புரியலன்னா பார்த்துக்கோ. ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2AB cos θ. இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். இந்த தொகுப்பயன் வெக்டார் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா R 90 டிகிரியில் இருக்கு. அப்ப நம்ம தொகுப்பயன் வெக்டார்னா இது tan ஆல்பா ஞாபகம் இருக்கா? tan ஆல்பா இஸ் ஈக்குவல் டு B sin θ டிவைடட் பை A பிளஸ் B cos θ. பாருங்க எவ்வளவு அழகா சொல்றான்னு பாருங்க. இப்ப நான் எழுதுறேன் பாருங்க. இப்ப இவங்க சொல்றாங்க பாருங்க, the resultant vector two vectors of A vector B vector is perpendicular to the vector A vector அப்படின்னா நான் அப்படியே எழுதுறேன் பாருங்க. therefore tan 90 degree is equal to, இதுதான் தொகுப்பயன் வெக்டர் ஆல்பா. அப்ப B sin θ divided by A plus B cos θ. ஏன் சார் ஆல்பா 90 டிகிரி எடுக்கிறேன் அப்படின்னா இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. இந்த தீட்டா இருக்கு இல்லைங்களா, இந்த தீட்டாவை தான் நான் ஆல்பான்னு எடுத்துருக்கேன். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்பயுமே நல்லா கவனிச்சுக்கோ. இப்படி இருக்கு, நல்லா கவனிக்க. நான் போடுறேன் இங்க இருக்கக்கூடிய டயக்ராம் இங்க போடுறேன் பாருங்க. A வெக்டார் இப்படிதான் இருக்கணும். B வெக்டார்
இதுதான் தொகுப்பெயன் வெக்டர் ஆர் வெக்டர். இந்த தொகுப்பெயன் வெக்டர் எப்படி இருக்குன்னா இங்க வந்து சாரி இங்க வந்து தீட்டா டிகிரி. இவங்க சொல்லி இருக்கிறது இப்ப புரிஞ்சிருக்கும் பாருங்க. தொகுப்பெயன் ஏ மற்றும் பி வெக்டாரின் தொகுப்பெயன் வெக்டார் ஏ வெக்டாருக்கு எப்படி இருக்கு, பர்பெண்டிகுலரா இருக்கு. இததான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஆல்பான்னு சொல்றோம். ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, ஆல்பா இதுதான் இதுதான் கண்டிஷன். அப்ப பாத்தீங்கன்னா இந்த தொகுப்பெயன் வெக்டர் ஏக்கு 90 டிகிரி இருக்கு. அப்ப tan 90 டிகிரி நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப tan 90 டிகிரி என்னப்பா? இன்ஃபினிட்டி. 0 தானே? இன்ஃபினிட்டி. ஓகே, இன்ஃபினிட்டி நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா எனக்கு கிடைக்கக்கூடியது a plus b cos theta is equal to 0. Therefore b cos theta is equal to minus a. Therefore cos theta is equal to minus a by b. Therefore theta is equal to cos inverse of a by b. புரிஞ்சுதா? இப்ப தீட்டா கண்டுபிடிச்சிட்டோமா? எஸ் சார். ஓகே, சரிங்க சார். இதுல இருந்து நான் தீட்டா கண்டுபிடிச்சிட்டேன். நான் இதுல இருந்து தீட்டாவை எப்படி கால்குலேட் பண்றேன்னு பாருங்க. இதுல இருந்து ஒரு தீட்டாவை கால்குலேட். இவங்க தான் ஆரை வந்து என்ன எழுதிருக்காங்க பாருங்க, half of the magnitude எழுதிருக்காங்களா? அது அப்படியே நான் எழுதுறேன் பாருங்க. Therefore b by 2 is equal to root of a square plus b square plus 2ab cos theta. நம்மளுக்கு b by 2 அதுதானே சொல்லியிருக்காங்க பாருங்க இங்க. And its magnitude to half of the magnitude of b vector. அப்ப அதனுடைய தொகுப்பெயன் அதனுடைய எண் மதிப்பு b வெக்டார்னுடைய பாதி. அதனாலதான் நான் இங்க எழுதியிருக்கேன் b by 2. இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா b square by 4 is equal to squaring a square plus b square plus 2ab cos theta. ஓகேவா? இதையும் நீ சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியும் கிடைக்கும் cos theta is equal to minus a by b ன்னு கிடைக்கும். அவ்வளவுதான். மைனஸ் a by b சார்? ஆமா, minus a by b. ஓகே. ஓகேவா? இது ஓகே, இது சப்ஸ்டிட் பண்ணி இது மாதிரி ஒரு மெத்தட் நான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கொடுத்துருக்கேன். இது மாதிரி கொடுத்து ஒரு மெத்தட் கேட்பாங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மெத்தட் கொடுத்து கேட்பாங்க பாருங்க. அடுத்த கான்செப்ட் பாருங்க. Two forces. பயப்படாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், அதனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. நீங்க படிக்கும் பொழுதே படிச்சதை அப்படியே எடுத்து எழுதிட்டீங்கன்னா அங்க தீட்டான்ற கோணத்தை ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க, இது பாருங்க நீங்களே சொல்லிடலாம். Two forces whose magnitude are in the ratio 3:5 gives the resultant of use the resultant of 35 Newton. If the angle between them is if the angle between them is 60 degree, find the magnitude of each. பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கு, ஆனா ஈஸி தான். Find the magnitude of each. இரண்டு திசையின்
இரண்டு விசையின் எண் மதிப்பு 3:5 விகிதம். எண் மதிப்பு விகிதம் 3:5. அதனுடைய தொகுப்பயன் விசை அதனுடைய தொகுப்பயன் விசை 35 நியூட்டன் எனில் இரண்டு வெக்டார்களின் கோணம் 60 டிகிரி எனில் ஒவ்வொரு வெக்டாரினுடைய எண் மதிப்பை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. புரிஞ்சுதா கொஸ்டின்? எஸ் சார். இரண்டு விசைகளின் எண் மதிப்பு கொடுத்திருக்காங்க. சார் இது மாதிரி கொடுத்தாலும் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள், எதுவுமே பயப்படவே தேவையில்லை. F1 is equal to ரேஷியோ எவ்வளவு இருக்கு 3F. F2 is equal to 5F. ரிசல்டன்ட் தொகுப்பயன் R is equal to 35. அப்ப R is equal to நம்மளுக்கு தெரியும் root of F1 square plus F2 square plus 2 into F1 F2 cos theta. அப்ப theta is equal to 60 டிகிரி. அப்ப is equal to நல்ல கவனிச்சுக்கோ 35 is equal to சொல்லுங்க பார்க்கலாம். F1 எவ்வளவு இருக்கு 9 9F square கரெக்டா? F2 என்னது 25F square plus சொல்லுங்க 2 into 3 into 5 15 கரெக்டா? 2 into 15 cos 60 degree. Cos 60 degree na 1/2. Therefore 35 is equal to 35 is equal to சொல்லுங்க பார்க்கலாம் root of 9 plus 25 சொல்லுப்பா 9 plus 25 34F square plus 2 into 15 into 1/2 2 cancel ஆயிடும். சொல்லுங்க அடுத்து சொல்லுங்க. Therefore 35 is equal to root of 34F square இங்க ஒன்னு இருக்குல்ல F கரெக்ட் தானே? அப்ப plus 15F square எவ்வளவு வருது பாருங்க ஆன்சர் is equal to எவ்வளவு வருது பாருங்க root of 49 சார். 49F square. Therefore 35 is equal to 7F கரெக்டா? Therefore F is equal to 35/7 எவ்வளவு வருது பாருங்க 5 நியூட்டன். அப்ப F is equal to 5 நியூட்டன் கிடைக்குது. அப்ப F1 கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. Therefore F1 is equal to 3 into 5 is equal to 15 நியூட்டன். இங்க இருக்கு பாருங்க. F2 is equal to 5 into 5 is equal to 25 நியூட்டன். கரெக்டா? Yes sir. எஸ் சார். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? இன்னைக்கு வெக்டார்ல நடந்தது புரிஞ்சுதா பாருங்க. சிம்பிளா காணுது. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு முக்கியமானது வெக்டார்னுடைய எப்படி எப்படி இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். செகண்ட் வெக்டார் யூனிட் வெக்டார் என் மதிப்பு ஓரளவுக்கு வெக்டாரை பத்தி பார்த்தோம். அந்த ஓரளவு வெக்டார்ல எப்படி கேட்பாங்கன்றதும் ஒரு கொஸ்டின்ஸ் நான் ஒரு இது நான் சொல்லிட்டேன். பிளஸ் பொசிஷன் வெக்டாரை பத்தி பார்த்தோம். எக்ஸ் டைரக்ஷன்ல போனா ஆர் காஸ் தீட்டா, ஒய் டைரக்ஷன்ல போனா சைன் தீட்டா. அடுத்தது நம்ம ரெண்டு வெக்டரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன லா யூஸ் பண்ணுவோம்னா ட்ரையாங்கிள் லா யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுமே சேம் தான். அப்ப என் மதிப்பை கால்குலேட் பண்ணிட்டோம். அப்ப தீட்டா 0வா இருக்கும் பொழுது என்ன, 180 டிகிரியா இருக்கும் பொழுது என்ன, 90 டிகிரியா இருக்கும் பொழுது என்ன. அடுத்தது என்ன பண்ணோம், ஏ வெக்டரும் பி வெக்டரும் சமநிலையில் உள்ள பொழுது தீட்டா 60 டிகிரியில் இருக்கும் பொழுது, 90 டிகிரியில் இருக்கும் பொழுது, 120 டிகிரியில் இருக்கும் பொழுது என்ன நம்ம பார்த்தோம். அதுக்கு தகுந்த ஒரு நியூமரிக்கல்ஸ் நம்ம பார்த்தோம். நியூமரிக்கல்ஸ் பார்த்துட்டோம். லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு லாஸ்ட் ஒரு நியூமரிக்கல்ஸ் பார்த்துட்டோம். ஓகேவா?
அடுத்தது நம்ம ஒண்ணு கண்டினியூ பண்ணிடலாம். என்ன டவுட் இருக்கா? முடிச்சிடலாமா? நோ சார். ஓகே, நீங்க வீட்ல போயிட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணி இது ஒரு டைம் திரும்ப படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்தாதான் புரியும். ஓகேவா? நாளைக்கு வரும் பொழுது நீங்க வெக்டாரினுடைய டைப்ஸ் வகைகள், வெக்டாரினுடைய வகைகளை பத்தி படிச்சுட்டு வாங்க. டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் வந்து நாளைக்கு படிச்சுட்டு வாங்க. நான் அதை டீச் பண்ண போதும், நீங்களா சொல்றீங்க, அதை வச்சு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? நாளைக்கு படிச்சுட்டு வந்துடுறீங்களா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. ஒரு டவுட். சொல்லுமா சொல்றேன். பேரலக்ஸ் மெத்தட்ல இருந்து क्वेश्चंस வருமா? பேரலக்ஸ் மெத்தட்னா எப்படி? என்ன क्वेश्चंस வைப்பாங்க? டிஸ்டன்ஸை கணக்கிடுறது. அதெல்லாம் ஒன்று. θ is equal to arc by length, அவ்வளவுதான். ஒரே ஒரு ஃபார்முலா தான். θ is equal to arc by அந்த ஃபார்முலா தான். எதுவுமே θ is equal to arc by radius, அவ்வளவுதான். θ by r, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகேவாடா? தேங்க்யூ.